கரெக்டாக இருந்தது. மதுரை நீதிபதி நீதிபதி கோபாலகிருஷ்ணன் போதுமா? 2 மைக் தானா? சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பாவூர் சத்திரம் வந்திருந்தேன். ஒரு நீதி திருமணத்துக்காக வந்திருந்தேன். அவங்களும் வந்திருக்காங்க. நமஸ்காரம். அதுக்கு பிறகு 4வது ஆண்டு அழுதி தைக்கக்கூடிய அந்த சபைக்கு வந்திருக்கேன். நான் அன்னைக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா தலைப்பாக்கெல்லாம் அவ்வளோ இல்லை. ஒருத்தர் 2 பேர் தான் பார்த்தேன் பாவூர் சத்திரத்தில். இன்னைக்கு இதோடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு ஆயிருக்குன்றதை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு காரண காரியமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். பிரபுராஜாவுக்கும் நம்ம ஐயப்பான அவங்களுக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு அபாரமான வளர்ச்சி தான். நான் இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல. அதாவது இன்னைக்கு எல்லாரும் பேசினா தெய்வம் சொன்ன நூல்களில் எல்லாமே ஒரு அவங்க சொன்ன எல்லாமே மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு வாசகங்கள் தான். நமக்கு புரிதலில் இருக்கக்கூடிய ஒரு சில வாசகங்களை மட்டும் எடுத்து பேசுகிறோம். இதுதான் உண்மை. இப்போ எனக்கு புரிதலில் உள்ள 1-2 நான் சொல்கிறேன். மாதவத்தின் மதியமுதம் கருவூர் நாட்டில் மண்டபனாம் கருவூர் நாதன் முன்னே போதிலாதவரிடம் வாக்களித்து மீண்டும் ஒரு சிலையும் சாட்சி வைத்து வாங்கி வந்த சீதனத்தின் பொருளும் எங்கே எங்கே இந்நாள் தினமலைந்து தேடியதன் தேட்டோம் எங்கே மாதன லாபம் விளைவித்தறியாவில்லாய் மதியுளவேர் கைந்தொகை போட்டறைவேன் கேளி. மதி உழவங்களுக்கு மதி உள்ளவர்களுக்கு மட்டும் 5 தொகை போட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுல பலன் அடைஞ்சவங்க தான் இன்னைக்கு காசாயம் அணிந்தவர்கள் அனந்தர்கள். அதுக்கு அடையாளமா சொல்றாங்க, விண்டு விண்டு அங்கரத்தோடுருவிப்பாயும் விளங்கும் காரணத்தேகம் காவியரும் கண்ட சூக்குமும் தாண்டி தோளம் தன்னில் காசாயம் அணிவதற்கிங்கருகனாகும் பிண்டுரைத்த மொழி அதனை அறியா தோசி வெறு வேடம் வீண் பழங்கதையும் பேச்சும் கண்டபடி உளறுவாந்தவீதென்பான் காரணம் கண்டறியாத கசட்டு மாந்தர். அதாவது 5 தொகை போட்டு அறிவேன் அப்படின்னு சொன்னது 5 தொகை என்னன்றத இப்ப சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச புரிதல்ல உள்ளத படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொகை. இதுல படைத்தல் என்பது பிரம்மா, காத்தல் என்பது விஷ்ணு, அழித்தல் என்பது சிவன். அப்ப மறைத்தல், அருளல் யாரு? இந்த 3ஐ விட்டுட்டு 5ஐயும் சேர்த்து 5 தொகை போட்டு அறிவேன் கேளுன்னு சொன்னாங்களே, இவங்க தான் 5 தொகைக்கும் பொறுப்பாளராக உள்ளவங்க. இதுல இந்த மறைத்தல் அருளல்ன்றதை எடுத்துக்கிடுவோம். படைத்தல், காத்தல், அழித்தல் தனியா இருக்கட்டும். இந்த மறைத்தல் அருளல் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இன்னைக்கு அனந்தர்களும் சரி, வாரிசுகளும் சரி, நன்மனத்திர்களும் சரி, எவ்வளவு பேர் இருக்கோம். இந்த அருளல் அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒரு பெருமானோடைய வாக்கியத்தை இன்னைக்கு கேசத்தை போட்டு கேட்கிறோம். அவங்களுடைய சொற்கள் தான் கேட்கிறோம். இது அவங்களுடைய அருள் வாக்கு. அதைத்தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
இதுல மறைத்தல் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மறைத்தலுக்கு ஒரு சின்ன ஓமானமா சொல்றேன். அது வேதங்கள்ல சில உண்மைகளை ஒரு பொய் மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க, சில பொய்யை உண்மையாக்குவாங்க. அதை நம்ம புரியறதுக்கு நம்ம வினயம் உள்ளவங்க தான் தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்காக தான் அதை கடைசியாக சொல்றாங்க, மதி உளவேற்கு ஐந்தொகை போட்டு அறைவேன் கேளீர் அப்படின்னு சொல்லி. குறிப்பா ஒரு சமயம் கர்த்தர் என்ன செஞ்சாரு, இறைவன்கிட்ட போய் சாதாரண உரையாடும் போது இறைவன்கிட்ட உலகத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப நம்ம சாலையிலே சொல்லிக்கிட்டு இருந்த உலகம் அழிய போகுது அழிய போகுது அழிய போகுதுன்னு ஏகப்பட்ட பேச்சு இருந்துச்சு. இப்ப அது குறைஞ்சிருச்சு. ஏன்னா அழியலை. அவங்க சொன்ன மாதிரி கொரோனா வந்துச்சு, அதுலேயும் அழிய காண எல்லாம் இருக்கிறதுனால அதை விட்டுட்டோம். இப்போ உலகம் அழியுதுன்றத இதை ஒரு மறைத்தல்ல சொல்லி வச்சிருக்காங்க. உலகம் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட இறைவன் சொல்லும் போது கர்த்தர் கேட்குறாரு, கண்டிப்பா அழிக்க போறீங்களா அப்படின்னு. ஆமா, நான் அழிக்கத்தான் போறேன். அப்ப ஒன்று செய்யுங்க, இந்த பூமியில பாதியை விட்டுருங்க, பாதியை அழிச்சிருங்க, நான் இருக்கிற பக்கம் விட்டுருங்க, மிச்சத்தை அழிச்சிருங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்ப இறைவன் சொல்றாங்க, இல்லை நான் முழுமையா அழிக்க போறேன் அப்படின்னு. கேட்க மாட்டாங்க. அப்ப ஒன்று செய்யுங்க, நான் இருக்கிற ஆசியா கண்டத்தை மட்டும் விட்டுருங்க, மற்றதுகளை அழிச்சிருங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் முழுமையை அழிச்சிருவேன். அவங்க சொல்றது உலகத்தை அழிக்க போறேன்னு, இவர் சொல்றது பூமியில இடம் கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அழிக்க போறேன்னு சொன்னோன்னே திருப்பி என்ன செய்யறாங்க, திருப்பி கேட்குறாங்க. அப்போ ஒன்று செய்யுங்க, நான் இருக்கிற நாடை மட்டும் விட்டுருங்க, மற்றதெல்லாம் அழிச்சிருங்க. இல்லை நான் சுத்தமாக அழிச்சிருவேன். அப்போ ஒன்று செய்யுங்க, நான் இருக்கிற ஊரை மட்டும் விட்டுருங்க, மற்றதெல்லாம் அழிச்சிருங்க. இல்லை நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன். என்ன விட மாட்டுறாங்க அப்படின்னா, அப்போ நான் இருக்கிற தெருவை மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் அழிச்சுக்கங்க அப்படிங்களா. அதையும் சேர்த்து அழிக்க போகிறேன், எல்லாத்தையும் அழிச்சிருவேன். அப்போ ஒன்று செய்யுங்க, என் வீடை விட்டுருங்க, என் குடும்பத்தார் பூரா இருக்கிற மற்ற எல்லாத்தையும் அழிச்சிருங்க. அதுவும் கேட்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் அழிச்சிருவேன். அப்போ ஒன்று செய்யுங்க, என்னையை மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் அழிச்சிருங்க. அது வேணா செய்யலாம், யோசிக்கிறேன். உன்னையை மட்டும் விடுறேன், உனக்காக உலகத்தை விட்டுட்டு போறேன் அப்படின்னாங்க. அப்ப இந்த உலகம் யாருக்காக விடப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இறைவனுக்காக இருக்கு. நம்ம தெய்வத்திட்டே ஒரு குயவர் கேட்கிறாரு, உலகத்தை அழிக்க போறதாக சொல்றாங்களே தெய்வமே, அது எப்படி எப்போ அழிப்பீங்க, என்ன செய்வீங்கன்னு. அவர் மண்பானை செய்கிறவர், இதை நான் வரலாறுல படித்தது தான். அவரை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, அவருக்கு புரியும்படியா சொல்லணும். ஒரு அழகான பானை ஒன்று செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி, மண் எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி செய்யணுன்ற அந்த முறைகளை சொல்லி கொடுத்து அந்த பானையை செஞ்சு கொண்டு வர சொன்னாங்க. அவர் அந்த பானையை செஞ்சு கொண்டு வர்றதுக்கு 2 மாத காலம் ஆச்சு. கொண்டு வந்தார். தெய்வத்துக்கு முன்னாடி வச்சிக்கும் போது அந்த பானையை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு, எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒரு பானையா இப்படி அமைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி. தெய்வம் அதை எடுத்தா, என்னடா செஞ்சிட்டியா அப்படின்னா, ஆமா தெய்வமே, இதை எப்படிடா செஞ்சா? இல்லை அதுமே 2 மாசமா தெய்வமே நினைச்சு செஞ்சேன், அவ்வளோ அருமையா அமைஞ்சிருச்சு, இந்த கொடி மரத்தில் போட்டு உடச்சிடுவாடா அப்படின்னாங்க. அவருக்கு 2 மாசமா கஷ்டப்பட்டு நம்ம தயார் பண்ணியிருக்கோம், ஈஸியா உடச்சிடுவான்னு சொல்றாங்களே, நம்ம எப்படி உடைக்கிறது? அவருக்கு மனம் வரல. ஏன்னா ஒரு பானையை செஞ்சா இன்னொரு பானை செஞ்சுக்கலாம், இதை உடைக்க மனம் இல்லையே உனக்கு? இந்த உலகத்தை நான் படைத்த விதம் என்னென்னத்தை வச்சு எப்படிலாம் படைச்சிருக்கேன், இதை அழியும்னு சொன்னோம்னா, அழிக்கிறதுனா எப்படி அழிக்கிறது? இந்த உலகத்தை அழிக்க முடியுமா அப்படின்னாங்க. நீ கேட்காத காலத்துல உனக்கு ருசியை படைச்சேன், மனத்தை படைச்சேன், காட்சிகளை படைச்சேன், செவியை படைச்சிட்டமேன்றதுக்காக என்னென்ன படைச்சேன். நீ ஈஸியா உலகம் அழிய போகுதுன்னு கேட்குறீங்களே, இது எப்படி முடியும், சாத்தியமாகும் அப்படின்னாங்க. இதுதான் அந்த ஐந்தொகை போட்டு அறைவேன் கேளீர்னு சொன்னதுல மறைத்தல்ன்றதுல பூமி அழிக்கிறாங்களா, உலகத்தை அழிக்கிறாங்களா? உலகம் என்பது பிரபஞ்சங்களால் ஆனது, பூமி என்பது மண் கல் கட்டி குவியல்கள். இது வேற அது வேற, ரெண்டையும் பிரிச்சாதான் தெரியும் உலகம் அழியுமா அழியாதாங்கிறது. எல்லாத்தையும் ஒண்ணு ஆக்கிக்கிட்டு உலகம் அழிய போகுது அது கிடையாது. அடுத்து ஒன்று சொல்றேன், விண்டு விண்டு அந்தரத்தோடு உருவிப்பாயும் விளங்கும் காரண தேகம் காவியேறும். இத இறைவன் சொன்னது. நான் சபையில சேர்ந்த ஒரு வரலாறு இருக்கு. இப்ப அண்ணாலாம் சொன்னாங்க, வரலாறு சொன்னாங்க, நானும் 2 வரையில சொல்லிடுறேன். வரிசையில் நிக்கிறேன், எல்லாம் நிக்கிறான். நிற்கும் போது சேர்றதுக்கு உத்தரவு வாங்கிருக்கா தெய்வத்துக்கு நிற்கிறான். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பின்னால போறாங்க.
நான் 30வது ஆளாக இருந்தவன் 10வது ஆளாக வந்து நின்னேன். எல்லாம் என்னை முன்னாடி அனுப்பிட்டாங்க. நான் ரொம்ப சின்ன பையனாங்க, பார்த்தாலே சிரிப்பு வர்ற மாதிரி இருக்குது. போய் நான் தெய்வத்திட்ட கேட்குறேன், சேர்ந்தேன். அப்போயெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா சேர்ந்துருக்காங்க, நானும் சேர்றேன், அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மேலே அறிவுலாம் கிடையாது, படிக்கிறது அவ்வளோ தூரம்லாம் கிடையாது, படிப்பு இல்லை. அப்புறம் காலப்போக்கில் அப்புறம் பழகிக்கிட்டது தான் எல்லாமே. ஏன்னா கல்வி வந்து பழகி வர்றது தான். அண்ணா சொல்லும்போது கூட சொன்னாங்க, உற்றுறவு கற்றவரே லிற்றை வரை கல்வி கற்றார் என்போல வேறாரே பெற்றவா. என்னன்னா கல்வி வந்து கற்கக்கூடியது, பாடம் வந்து படிக்கக்கூடியது. இது வேற, அது வேற. கல்வி கற்கக்கூடியதுன்னு சொல்லும்போது அந்த கல்வி எப்படி இருக்கணும் நமக்குள்ள அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தெய்வம் வந்த பிறகு அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் 5000 கணக்கில் இருக்காங்க. இதுக்கு முதல் வந்த சித்தர்கள், முத்தர்கள், தேவர்கள், ரிஷிமார்கள் எடுத்துக்கிட்டா அவங்கள சீடர்கள் வந்து 5, 10, 20 இப்படி தான் இருந்தாங்க. ஒரு நிறைஞ்ச சபையில வந்து ஒரு நாள் தெய்வம் வந்து இப்படி சிம்மாசனம் உட்கார்றதுக்கு போது நிற்கிறாங்க. அது நானும் உட்காந்துருக்கேன், நான் இப்போ சின்ன பையன் உட்காந்துருக்கேன். என்னடா தலப்பாவே காணும் அப்படிங்கிறாங்க. சபையை நிறைஞ்சு வலியுது, இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருக்கடா அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு சபையில் வந்து சொன்னாங்க, வர வேண்டியெல்லாம் வந்துட்டேன்னா ஒரு சிலர் வரணும், வருவாங்க வரட்டும் அப்படின்னாங்க. அவங்க எந்த எண்ணத்தில் எதை வச்சு பேசுகிறாங்க, எப்படி சொன்னாங்கன்றதெல்லாம் அன்னைக்கு எனக்கு தெரியலை, இன்னைக்கு தெரியுது. இன்னைக்கு பாருங்க, பாவூர் சத்திரத்தில் வந்து இவ்வளோ வேற கூடி இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அது வந்து எனக்கு வந்து இவ்வளோ தூரம் இருக்க. மதுரை வந்து பழமையான சபை, அங்கே வந்து கூடுறது அதிசயம் இல்லை, அங்கே எப்போவுமே அந்த கூட்டம் இருப்போம். ஆனால் இங்கே கூடுறதுங்கிறது எனக்கு எதிர்பார்க்க முடியலை, ரொம்ப வித்தியாசமாக தான் பார்க்குறேன் இதை. ஆனால் அருளுடைமைன்னு சொன்ன நம்ம குருபெருமானுடைய அருளுடைமை எல்லாருக்குமே உண்டு, பலன் உண்டு, கட்டாயம் உண்டு. நம்புறவங்களுக்கு உண்டு, நம்பாதவங்களை நம்ம பேச முடியாது. நம்புறவங்களுக்கு உண்டு, நம்புறவங்க தான் வந்திருக்கீங்க, நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்தபடியாக சொல்றேன், ஒருவர் என்ன செஞ்சாரு, கிளி வளர்க்குறாரு. அந்த கிளிக்கு நல்லா பேச சொல்லி கொடுக்குறாரு, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு, ரொம்ப வித்தியாசமாக சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து அவர் பேச வைக்கிறாரு. அந்த கிளி எல்லாம் பேசுது, யார் வந்தாலும் பதில் சொல்ற ஆள் இருக்காங்கன்ற சொல்லி எல்லாம் சொல்றது, வைக்கிறது, எல்லாம் செய்யுது. இது ஔவையார் சொல்றாங்க. அவங்க சொல்றதுல அறிவு மிகுந்தால் உணர்வு குறையும், உணர்வு மிகுந்தால் அறிவு குறையும். நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டேன்னு சொன்னா எனக்கு அறிவு இல்லை, அவ்வளவுதான், நான் என்கிட்ட உளறிடுவேன். அப்போ அறிவு வேலை செய்யாது. அதை அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, காணாமல் வேணதெல்லாம் கற்கலாம், கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்கக்கூடாது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, சொல்றேன். கற்றோர் முன் கோணாமல் வாய் திறக்கக்கூடாது, நாடாமல் பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்த கால் கீச்சு கீச்சென்றதாம் கிளி. அதுக்கு ஆபத்துன்னு வந்த உடனே அது என்ன செஞ்சிருச்சு, வழக்கம் போல ஒரு ஆபத்து வருது, பூனை வருது, பிடிக்கிறதுன்னு சொல்ல தெரியல, கீச்சு கீச்சுன்னு கத்த இருந்துச்சு. அதுக்கு அவ்வளோ பழக்கி கொடுத்து சொல்லி கொடுத்து என்ன செய்ய. ஆகையினால நம்மளுடைய பழக்கங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வரணுங்கிற அடிப்படையை நல்லா தெரிஞ்சுக்கிறணும். சபைக்கு வர்றதை பற்றி இல்லை, எல்லாம் வாங்க தெரிஞ்சுக்கங்க, பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க. மாணிக்கவாசக பிரான் சொன்ன மாதிரி வேஷத்தால் ஏற்றுக்கொண்டேன் ஒரு தடவை சொல்றாங்க. ஏன்னா குருபெருமான் வந்தாங்க, சிக்கனை பிடித்தேன் சொல்றது வேஷத்தால் ஏற்றுக்கொண்டேன்லாம் அவங்க சொன்னது ஒரு ஆணித்தரமான வார்த்தை. குருபெருமான் வந்து அவங்களை கிடைக்காம விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு திருப்பி சந்திக்கும் போதுதான் அப்ப சொல்றாங்க, உங்களை முன்னாடி தெரியாம போச்சு அப்படின்னு வேஷம் போட்டு தான் ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சாலைக்கு வர தலப்பா கட்டுறோம், பேசுறோம், வைக்கிறோம், எல்லாம் செய்யறது ஒரு வேஷத்தால் தான் ஏத்துக்கிறோம். முழுமையா ஏத்துக்கிறோமான்றதை பார்க்கணும், அது நம்மளுடைய மனதுக்குள்ள இருக்கு. ஒண்ணு. அடுத்தபடி நெறியல் சரி சரி அடுத்த நான் இப்போ வந்து அடுத்த தொடர்றேன். அடுத்த சபை வளர்ச்சியில் அடுத்த இடம் பாவசத்தில் வந்து நிறைய நான் பேசுகிறேன். இப்போ நேரம் அதிகமாக இருக்கனால இப்போ நான் அடுத்து தொடர்றேன்.